ஒரு நாவல் பேரையும் ஆசிரியர் பேரையும் ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஆனால் இப்ப நான் ஒரு 2 மணி நேரமாவது பேசினால்தான் உங்களில் ஒரு சிலராவது இந்த நூலை ஆன்லைனில் வாங்குவதற்கோ அல்லது கடையில் சென்று வாங்குவதற்கோ முற்படுவீர்கள். எனவே நூல் அறிமுகம், நூல் விமர்சனம் என்பதெல்லாம் உங்கள் மனதில் பதிவைப்பதற்கான நேரம் இருந்தால்தான் சிறப்பாக அமையும் என்ற என்னுடைய ஒரு குறையை உங்களிடையே சொல்லிக்கொண்டு நான் என்னுடைய பேச்சை தொடங்குகின்றேன். இந்த போதானம் நாவல் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரேம்சந்தினுடைய மிக மிக உன்னதமான உயரிய நாவல். அதே போலவே நம்முடைய மொழிபெயர்ப்பாளர் சரஸ்வதி ராமநாதனுடைய இறுதியான உச்சகட்டமான மொழிபெயர்ப்பு நூலாகவும் இந்த நாவலை அமைந்திருக்கின்றது. எனவே இந்த ரெண்டுமே இணைப்பாகவே இருக்கின்றது. 1932, 33, 34, 35, 36 அந்த கிராமத்துக்கு திரும்பிய பிறகு பிரேம்சந்த் இந்த நாவலை எழுத தொடங்கினார். பிரேம்சந்த் எழுதிய கடைசி நாவல் இந்த போதானம் நாவல் தான். அதே போலவே நம்முடைய மொழிபெயர்ப்பாளரும் 1998 பாவணன் சொல்லியிருக்கின்றார். 98 தொடங்கி 99 எழுதி முடித்தார். இவ்வளவு பெரிய நாவலை நாம மொழிபெயர்க்க யாராவது வெளியிடுவார்களா என்று அப்போது சந்தேகம் இருந்தது. இப்ப நிறைய பெரிய பெரிய புத்தகங்கள் வெளியிடுறதுக்கு நம்முடைய தமிழுக்கு பதிப்பாளர்கள் நிறைய பேர் தயாரா இருக்காங்க. அப்போது யார் வெளியிடுவார்கள் என்ற சந்தேகம் இருந்தது. அப்போது மீரா அவர்கள், கவிஞர் மீரா அவர்கள் நான் வெளியிடுகிறேன் என்று உறுதி கூறியிருந்தார். அதையொட்டி சரஸ்வதி ராமநாத் மிகவும் பொறுப்புடன் உடல்நிலையும் பாதிப்பையும் பொருட்படுத்தாமல் இந்த நாவலை மொழிபெயர்த்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நூலாக்கம் வருவதற்கு முன்பு கவிஞர் மீரா இறந்துவிட்டார். இது கைப்பிரதியாகவே தங்கிவிட்டது. எனவே மீராவுடைய கனவும் நிறைவேறவில்லை, சரஸ்வதி ராமநாத்துடைய கனவும் நிறைவேறவில்லை. ஆனால் அதிர்ஷ்டவசமாக மீராவுடைய மகன் கதிர் அகரம் மூலமாக இந்த புத்தகத்தை 2003ஆம் ஆண்டு வெளியிட்டார். நமக்கு இந்த அரிய பொக்கிஷம் இப்போது நம் கையில் கிடைப்பதற்கு கதிர்க்கும் நன்றி சொல்லிக் கொள்ள வேண்டும். நான் அப்புறம் முன்னுரை சொல்லிட்டேன். கதை சுருக்கம் 2 நிமிஷம் தான். இது குடியானவனை பற்றிய ஒரு கதை. முன்னுரை கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பேசிய அந்த தபாரி ராகம் நாவல் ஒரு துருவம் என்றால், இந்த போதானம் நாவல் எதிர் துருவம். முழுக்க 2 துருவங்கள். அது முழுக்க முழுக்க அர்த்தச்சுவையை அதிகமாக கொண்ட நாவல். இது முழுக்க சமூக யதார்த்தத்தின் அடிப்படையில் அவலச்சுவையை அது உச்சம் வரை நடத்தி சென்றிருக்கின்ற ஒரு நாவல். 2மே 2 துருவங்களாக இருக்கின்ற நாவல். ஆனால் இந்த 2ஐயுமே தமிழுக்கு தர வேண்டும் என்று மிகவும் ஆவலாக இதை மொழிபெயர்த்த சரஸ்வதி ராமநாதனுடைய இலக்கிய விஷன் இந்த சமயத்தில் போற்றத்தக்கதாகும். 2மே 2 துருவம். இந்த நாவல்ல குடியானவர்களுடைய வாழ்க்கையினுடைய அவலம் மிகவும் பிரமாதமாக நெஞ்சை உறுத்துகின்ற விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கதாநாயகன் கோரி, வழக்கமாக சொல்லக்கூடிய வடநாட்டிய கிராமத்தை சேர்ந்த குடியானவன். அவனுக்கு சும்மா ஒரு 5 மீட்டர் நிலம் இருக்கிறது. 3 ஒரு மகன், 2 மகள், மனைவி. ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு 2 உழவு மாடு இருக்கிறது. ஆனால் ஒரு பசுமாடு வேண்டும் என்பதுதான் அவருடைய இலக்கு. ஏனென்றால் கோதான் மாதா. எனவே ஒரு மாதா இருந்தால்தான் வீடு நிறைவடையும் என்பதற்காக ஒரு பசுமாட்டை வாங்குவதற்கு முயற்சி செய்கிறார். எப்படியோ ஒரு மாட்டை வாங்கிவிட்டார். தேவையே வீட்டுக்கு வந்துவிட்டது போல ஒரு அதிர்ஷ்டத்தால் குறிப்பிடுகின்றார். ஆனால் தம்பி அந்த மாட்டை விஷமைத்து கொண்டு விடுகிறான். எனவே பல பிரச்சனைகள், கடன் மேல் கடன், கடன் மேல் கடன், கடைசியாக நோய்வாய்ப்பட்டு திரும்ப மீண்டு நோய்வாய்ப்பட்டு கடைசியாக இறந்து போகின்றார். அந்த இறந்து போகின்ற சமயத்திலும் ஊராரெல்லாம் கூடுகின்றார்கள். அப்பொழுது அந்த இருக்கின்ற பிராமணருக்கு மனைவியிடம் சொல்லுகிறார்கள், ஏமா புருஷன் போய் செத்து போயிட்டா, நீ ஒரு கோதானத்தை பண்ணு, அப்பதான் அவன் ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்றாங்க. அவன் மிகவும் வெறுப்புட்டு என்கிட்ட ஒரு வேலை பார்த்துட்டு வந்து 20 காசு நடக்குது, இந்த ஆண்டு தூக்கி வீசி எறிகிறா, இதுதான் கோதானம் செல்லுங்கள் அப்படின்னு நாவல் முடிகிறது. இதை ரொம்ப சுருக்கமா இந்த கதாநாயகனை மையப்படுத்திய கதை சுருக்கம். ஆனால் இது மட்டுமே அல்ல கதை. இதற்கு ஈடாக நகரத்தில் இருக்கின்ற பாத்திரங்களும் ஒரு தனி கிழக்காக, தனி கிழக்குன்னு சொல்ல முடியாது, ஊடாகவே வந்து கொண்டிருக்கின்றார்கள்.
ரெண்டும் டெக்ஸ்டால் போஸ்டராக காட்டப்படவில்லை. இது ஒரு செய்தி என்று காட்டினால் அது இணையாக செல்வதாக இருக்கும். ஆனால் இந்த நாவலில் இரண்டு வாழ்க்கையும், நகர வாழ்க்கையும் கிராம வாழ்க்கையும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து சென்று கொண்டே இருக்கின்றன. இந்த நாவல் முழுக்க முரண்பாடுகளாகவே நகர்ந்து கொண்டிருக்கிறது. முதல் கிராமம், நகரம், ஏழை, பணக்காரர், கடன் கொடுப்பவர், கடன் வாங்குபவர், ஆண், பெண், மத ரீதியான சடங்குகள், அது இல்லாதது, இப்படி என்று இந்த முரண்பாடுகளுக்கு இடையிலேயே இந்த கதை நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. இதில் நான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல இருக்கிற பெண் பாத்திரங்கள் தான். கோவையினுடைய மனைவி பெயர் தானியா. இரண்டாவது ஏற்கனவே சொன்ன பெண்ணிய சிந்தனையாளராக வரக்கூடிய பெண் மாதவி. அப்புறம் இந்த கோவையினுடைய மகன் கோவருடைய காதலித்து இட்டு கொண்ட பெண் ஜூனியா. பிராமணருடைய மகன் ஒரு பெண்ணை வச்சுக்கிறான், அந்த பெண் சக்கிலிய பெண், அவ சிலியா. இந்த 4 பெண்களும் மிக மிக முக்கியமானவர்கள் இந்த கதையில. இந்த 4 விதமான சித்தரிப்புகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தனியா மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். கோரி என்பவர் முடியாதவர்னு சொல்லிட்டேன். அவருடைய பாத்திரத்துல, சிந்தனையில, செயல்பாட்டுல இந்த கதையுடைய தொடக்கத்திலிருந்து கடைசி வரை எந்த மாற்றமும் இல்லை. அவருடைய எண்ணம் முழுக்க என்ன அப்படின்னா, நமக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை இதுதான், கடவுள் நமக்கு இதுதான் விதித்திருக்கிறார், போன பிறவியில் செய்த பாவம் எனக்கு இந்த பிறவியில் விடிந்திருக்கிறது, எனவே இதை மாற்றுவதற்கு நான் தயாராக இல்லை, நான் இப்படித்தான் என்று மிக தெளிவான ஒரு பாத்திரம். பிள்ளைகிட்ட சொல்லுவாரு, எப்பா என்னை இப்படியே என் வயல போகல, உன் காலத்துக்கு பிறகு நீ எதையாவது பார்த்துக்கோ, நான் நிம்மதியா இப்படியே எடுத்துட்டு போகிறேன். நிம்மதியானா அவருக்கு நிம்மதியே கிடையாது, ஆனா அப்படி விட்டுட்டா நிம்மதின்னு அவர் நினைக்கிறார். கடன் மேல் கடன். இந்த கிராம வாழ்க்கையில கடன் சுமை எப்படி இருக்கிறது என்பதை இந்த நாவலை படிக்கும் போது உண்மையிலேயே நமக்கு கண்ணீர் வரும். இந்த காலத்திலையும் மீட்டர் வட்டி, வட்டிக்கு மேல் வட்டி, வட்டிக்காகவே கட்டுப்படுத்தக்கூடிய சட்டங்கள் இதெல்லாம் இருக்கும் போதே நமக்கு வட்டி இப்போ பெரிய பிரச்சனையா இருக்கும் போது 30களில் வட்டி எந்த அளவுக்கு இருக்கும் என்று பாருங்கள். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையில இந்த சொல்லப்பட்டிருக்கு. கடன் என்பது ஒரு முறை வந்த பின் திருப்பி போகாத விருந்தாளி. ஒரு தடவை கடன் வாங்கிட்டு திருப்பி செலுத்தவே முடியாது அப்படின்றத மிக அழகான வார்த்தைகளை சொல்லியிருப்பார். இந்த ஒரு மொழிபெயர்ப்பு நாவலை பேச வேண்டும் என்றால் ஒரு கையில் மொழிபெயர்க்கப்பட்ட நாவல் இருக்க வேண்டும், மற்றொரு கையில் மூல நாவல் இருக்க வேண்டும். அப்போதுதான் இரண்டையும் ஒப்பிட்டு பேச முடியும். ஆனால் ஒரு கை சும்மாதான் இருக்கிறது, ஒரு கையில் தான் இந்த புத்தகம் இருக்கிறது. எனவே இதில் இருக்கின்ற தமிழ் சுவையை பற்றி 1-2 மட்டும் நான் சொல்லிக் கொண்டு முடித்து வருகின்றேன். நயமான மொழிபெயர்ப்புகள் இந்தியில எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா தமிழ்ல படிக்கும் போது அந்த வாக்கியங்கள் மொழிபெயர்ப்பா என்று நமக்கு சந்தேகம் தரக்கூடிய அளவுக்கு அற்புதமான வாக்கியங்கள், சில வாக்கியங்கள் மட்டும். கோரி சொல்றாரு, இன்னொருவரின் காலின் கீழ் நம் கழுத்து இருக்கும் போது, இன்னொருவரின் காலின் கீழ் நம் கழுத்து இருக்கும் போது அந்த கால்களை தடவி தருவதுதான் நல்லது. இதுவே அவருடைய குணாம்சத்தை நமக்கு விளக்கி காட்டிவிடும். தண்ணீருக்குள் இருந்து கொண்டு மீனையும் முதலையையும் பகைத்துக் கொள்ள முடியுமா? சூழ்நிலைதான் விதி, வேறொன்றும் இல்லை. அப்புறம் 1-2 இடங்கள்ல நம்ம கோபாலகிருஷ்ணன் சொன்ன மாதிரி இந்த சின்ன அங்கதச்சுவை பாத்திரங்கள் வாயிலாக, எடுத்துரைப்பாளர் வாயிலாக 1-2 இடத்துல மட்டும்தான் இருக்கிறது. அது ரொம்ப காத்திரமாகவே இருக்கும். ரொம்ப கடுமையான பிரச்சனைகளுக்கு இடையில நம்முடைய தானியா போரியுடைய மனைவி நினைச்சு பார்க்கிறா, பகவான் இந்த அநியாயங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிறாரு, அவளை காப்பாற்ற ஓடி வரவில்லையே, யானையை காக்கவும் திரௌபதியின் மாதத்தை காக்கவும் வைகுண்டத்திலிருந்து ஓடி வந்தாரே, இன்று ஏன் தூங்கி கொண்டிருக்கிறார் என்று தானியா துயரத்தில் இருக்கும்போது கடவுள் வந்து காப்பாற்றவில்லையே என்று கதசுவையினுடைய கூற்று ஒலிக்கிறது. பெரிய மனிதர்களின் கோபம் எதிராளியின் முழு சமர்ப்பணத்தை தான் எதிர்பார்க்கிறது. இது ரொம்ப வாழ்க்கைக்கு மிக முக்கியமான தத்துவம். பெரிய மனிதர்களின் கோபம் எதிராளியின் முழு சமர்ப்பணத்தை தான் எதிர்பார்க்கிறது. எதிராக ஒரு
வார்த்தையை கூட அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. இதெல்லாம் மேலோட்டமானது. ரொம்ப கூர்மையான உரையாடல் அழகாக தமிழிலே வந்திருக்கின்றது. 2-3 சந்தர்ப்பங்களை மட்டும் சுட்டிக்காட்டி படிக்கிறதை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். ஜூனியா என்பவள் ஒரு இடையகுல பெண். கணவன் இறந்துவிட்டால் அவள் தனியாக இருக்கிறார். அந்த பெண்ணை நம்முடைய கதாநாயகனாகிய கோரியுடைய மகன் கோவர் காதலிக்கிறான். அவளோடு சல்லாபம் கொள்கின்றான். அவள் கர்ப்பமாகி இருக்கின்றாள். அவளை வீட்டுக்கு கூட்டு வந்து அம்மா அப்பாட்ட சேர்க்கலாம். வேற வழி இல்லைன்னா கூட்டு கர்ப்பமாகிட்டா தெரிஞ்சிடும். இதுவே பெரும் பிரச்சனையாகிவிடும். என்ன செய்வது? கோவர் ஜூனியாவை கூட்டுக்கிட்டு கோரி வீட்டுக்கு தனியா வீட்டுக்கு அதான் வீட்டுக்கு வரான். வரும்போதே என்ன நடக்கும்னு தெரியாது. எனவே நம்ம கொஞ்சம் விலகி போ, நீ போ, நான் பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு ஜூனியாவை வீட்டுக்கு அனுப்பி இவன் ஓடிடுவான். லக்னோவுக்கு போய் சம்பாதிச்சுட்டு திரும்பி நல்ல நிலைமைக்கு வந்து மனைவியை கைப்பற்றிக் கொள்வோம் அப்படின்னு அவன் போயிட்டான். இந்த ஜூனியா வீட்டுக்கு வந்து உட்கார வரா. தானியா பார்த்துட்டு அப்ப கோபுர நிலத்துல காவல் காத்து கொண்டிருக்கிறான். இவன் தானியா கணவனை பார்ப்பதற்கு சென்று மெதுவா சொல்றான், கோபுர அந்த மாதிரி ஒரு பொண்ணு வச்சுக்கிறான், என்ன பண்றது அப்படின்னு டயலாக் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது. அவெல்லாம் கூட்டு பண்ணா வச்சு தருவேன், இடைச்சிய கூட்டுன்னு வந்தா என்ன நடக்குதே தெரியாது எனக்கு அப்படின்னு டயலாக் அருமையா போய் கொண்டே இருக்கும். நான் சொல்லிட்டு அவளை விட்டுற என்னைக்குமே நீ சேர்க்காத அப்படின்னு அவன் மெதுவாக பேசிக்கொண்டே அவரை கடைசியா சொல்லுவா, அவ வீட்டுக்கு வந்துருக்கிறான், நீ வா, நீதான் வந்து கேட்கணும், என்னாலும் ஏற்றுக்கவே முடியாது, வா, நீதான் வந்து அவளை மறக்கணும், கூட்ட பிடிச்சி தள்ளணும் அப்படின்னு அவளை மெதுவா அவனை கூட்டுட்டு வீட்டுக்கு கிட்ட வரா. வீட்டுக்கு நுழையும் போது என்ன சொல்றா, நான் சொல்லிட்டேன், அவன் ரொம்ப பாவப்பட்டவன், அவன் மேல நீ கையிலேயே வச்சிட போற, என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம வீட்டு பொண்ணு, ஜாகிரதையா நடந்துக்கும் அப்படின்வா. கொஞ்ச நேரத்துல அவளை போய் அரவணைத்துக் கொண்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லுவாள். இதுதான் ஒரு பெண்ணுடைய இயற்கை. கோபம், அந்த கோபம் எப்பொழுது திறமையாக மாறும் என்று தெரியாத அற்புதம் தான் இந்த மிக நுட்பமான தருணங்கள். இது போன்ற தருணங்கள் இந்த கதையிலே நிறைய இருக்கின்றன. அதை அந்த தமிழ் மொழிபெயர்ப்பு மிக சிறப்பாக சிறப்பாக வழங்கியிருக்கிறார்கள். கடைசியாக ஒன்றே ஒரு இதை சொல்லாம முடிக்க முடியாது என்பதனால இதை விட்டு இந்த சக்கிய குல பெண் சிலியான்னு சொன்னேன். இந்த சிலியா பிராமணனுடைய மகன் வைத்துக் கொண்டிருக்கின்ற பெண், கல்யாணம் பண்ணிக்கல, வைப்பாட்டியாக வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த சிலியாவையும் ஒரு கட்டத்துல இந்த கோரியும் தானியாவும் வீட்டுல கூட்டு வச்சுக்கிறாங்க. எவ்வளவுதான் அவமானப்பட்டாலும் கடன் வாங்கி பைசா இல்லைனாலும் நிலத்தை அகப்பறித்துக் கொண்டாலும் வீட்டை அகப்பறித்துக் கொண்டாலும் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தாலும் இவர்கள் அடி மனதில் எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. சிரியா என்கின்ற இந்த பொண்ணு ஒரு பிரச்சனையின் போது வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த பிறகு இந்த தம்பதியினுடைய முதல் பெண் சோனா, அவங்க இவ்வளவு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. சோனாவுக்கு அடுத்த ஊர்ல கல்யாணம் ஆயிடுது. ஒரு கட்டத்துல அந்த சோனாவை போய் பார்த்துட்டு சந்தோஷமா பேசிட்டு வரணும்னு ஒரு தருணம் அமைகிறது. இரவு நேரம் போயே பார்க்கணும் அவன் தங்கச்சிய, அவன் தங்கச்சின்னு தான் நினைக்கிறான். எனவே ஒரு ஆற்றை கடந்து நனைந்த உடைகளோடு இந்த சோனா அந்த வீட்டுக்கு போறா. இருண்ட நேரம், இருளாக இருக்கிறது. மெதுவாக கதவை தட்டும் போது அந்த சோனாவுடைய கணவன் மதுரா வந்து கதவை திறக்கிறான். என்ன இந்த நேரத்துல அப்படின்னே மெதுவா பேசுறான். ஒரு தங்கச்சியை பார்க்க வந்துட்டு அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு. இவருடைய நினைத்த தோற்றம், தனிமை, இருள் எல்லாம் அவனுக்கு ஆசையை தூண்டுகிறது. அவன் நல்லவன் தான், அவளே தான் சொல்றா, அவன் நல்லவன் தான், இருந்தாலும் ஒரு ஆசை. இடுப்பை தொட வருகிறார். தொடாதே, நான் தங்கச்சிக்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு அவர் சொல்றா. உடனே ஒரு கணம் சுதாரித்துக் கொள்கிறார். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இனிமே இது மாதிரி செய்ய மாட்டேன், நான் இனிமே செய்ய மாட்டேன், நான் செஞ்சா நீங்க என்ன சொல்லிக்கோ, அப்படி செய்து விட்டால் அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்ப அந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் சின்ன சின்ன உரையாடல், மெல்லிய அன்பு வந்து அது காமமா என்று நீங்கள் படித்தால் புரிந்து கொள்ளுங்கள். மெல்லிய அன்பு முகிக்கிறது. அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நெருங்கும் பொழுது சோனாவுடைய குரல் திடீரென்று ஒலிக்கிறது. எல்லாமே முடிஞ்சு போச்சு. மிக நுட்பமான விவரிப்பு. இது போன்ற விவரிப்புகள் இந்த கதையில் நிறைய இடங்களிலே இருக்கின்றன. இதை ஒரு குடியானவருடைய காவியம் என்று சொன்னால் மிகையில்லை என்று கூறிக்கொண்டு ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் நான் இங்கு வைக்கின்றேன். நிறைய மொழிபெயர்ப்பு புத்தகங்களை நான்
எந்த மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்ற குறிப்பு பதிப்புகள் விவரங்களிலே இருப்பதில்லை. உதாரணமாக இப்பொழுது இந்த போதான நாவல் அகனம் வெளியீட்டிலேயே தமிழில் என்றுதான் பெயர் இருக்கிறதே ஒழிய இது இந்தியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதா என்பதை நமக்கு தெரியும். ஆனாலும் அதை மிக தெளிவாக குறிப்பிட வேண்டும். எந்த மொழியிலிருந்து நிறைய புத்தகங்கள் ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்க்கப்படுகின்றன. ஆனால் அவை ஒரிஜினலாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டவை அல்ல. வேறு மொழிகளிலிருந்து ஆங்கிலத்திலிருந்து நமக்கு மொழிபெயர்த்து தருகிறார்கள். எனவே மூல மொழி எது, மொழிபெயர்க்கப்பட்ட மொழி எது, எதிலிருந்து எது மொழியாக வந்திருக்கிறது என்ற விவரங்கள் பதிப்புகள் விவரங்களாக கொடுக்கப்பட்டால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு, ஒரு மொழிபெயர்ப்பாளருக்காக ஒரு முழு நாள் கருத்தரங்கம் நடப்பது என் அறிவு